வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைப்பதற்கு அவருடைய மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடியும் முடியும் தெரியாத ஜோதிமயமான தெய்வமாக திகழக்கூடியவர் தான் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானின் அருளை யார் ஒருவர் பரிபூரணமாக பெறுகிறார்களோ அவர்களுக்கு மறுபிறவி என்பதே இருக்காது. அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்தவராக திகழக்கூடியவர் சிவபெருமான். பற்றற்ற நிலையை ஏற்படுத்துபவராகவும் இவர் திகழ்கிறார். அதனால் இவரை பலரும் வழிபட யோசிப்பார்கள். ஆனால் இவரிடம் நாம் எதை வேண்டி வழிபாடு செய்கிறோமோ அதை தரக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர் இவர். இதற்கு நமக்கு அவர் மீது உண்மையான அன்பு ஒன்று இருந்தால் போதும். அப்படி முழு மனதுடன் இந்த மந்திரத்தை கூறினால் சிவபெருமானின் அருள் கிடைக்கும். சிவபெருமானுக்கு என்று பல மந்திரங்கள் இருக்கின்றன. அவர் எந்த வடிவத்தில் இருக்கிறாரோ அந்த வடிவத்திற்கு ஏற்றாற்போர் மந்திரங்கள் மாறும். மூல மந்திரம், காயத்ரி மந்திரம் என்றும் பல மந்திரங்கள் இருந்தாலும் பொதுவாக பலராலும் சொல்லக்கூடிய மந்திரமாக திகழ்வதுதான் ஓம் நம சிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரம். இந்த மந்திரத்தை நாம் கூறினாலே நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். இருப்பினும் சிவபெருமானின் அருளை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், சிவனின் தீவிர பக்தனாக இருப்பவர்கள், அவருடைய அருளை பெற்று நலமுடன் சீரும் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூறக்கூடிய மந்திரங்கள் என்றும் இருக்கிறது. அந்த மந்திரத்தை இத்தனை முறை பாராயணம் செய்ய வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. வீட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு சிவபெருமானை மனதார நினைத்து கொண்டு ஒரே ஒரு முறை மட்டும் அவரை நினைத்து இந்த மந்திரத்தை கூறினால் போதும். அவரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். மேலும் நாம் என்ன வேண்டுதல் முன்வைத்து இந்த மந்திரத்தை கூறுகிறோமோ அந்த வேண்டுதலும் நிறைவேறும். அந்த மந்திரத்தை ஆனி மாத கடைசி திங்கட்கிழமையான இன்றைய தினம் மாலை 6:30 மணியிலிருந்து இரவு 10:30 மணிக்குள் ஒரு முறை பூஜை அறையிலோ அல்லது சிவபெருமான் ஆலயத்திலோ நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கூற வேண்டும். இயன்றவர்கள் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யலாம். இந்த மந்திரத்தை ஒரு முறைதான் கூற வேண்டும் என்று இல்லை, ஒரு முறையாவது கூற வேண்டும் என்றுதான் கூறப்பட்டுள்ளது. விருப்பம் இருப்பவர்கள் இந்த மந்திரத்தை 108 முறை, 21 முறை, 11 முறை, உங்களால் எவ்வளவு முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை நீங்கள் உச்சரித்து சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. என்ன மந்திரம்ன்றது நான் சொல்றேன், வாங்க. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். இந்த எளிமையான மந்திரத்தை ஒரு முறை இன்று மாலை பொழுது சிவபெருமானை நினைத்து கூறுபவர்களுக்கு சிவபெருமானின் அருள் வேண்டிய வரம் கிடைக்கும். இந்த தகவலை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு நீங்க ரொம்ப செலவு பண்ண போறதில்ல. சிவபெருமானை நினைத்து ஒரு மந்திரத்தை நீங்க இன்று மாலை நீங்க ஜெபிக்க போறீங்க. இந்த மந்திரம் நீங்க சொல்றனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைத்து விடுவார் சிவபெருமான். நன்றி, வணக்கம்.